வணக்கம். கருட புராணம் செய்திகளுக்காக காளிராஜ். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சி வேடிக்கை விளையாட்டாக உள்ளது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேச்சு. மக்களை உண்மையாக நேசிப்பவர்களை மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், படம் காட்டுவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் விமர்சனம். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக திருத்தங்கல் பாலாஜி நகரில் உள்ள மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒற்றுமைக்காக தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட தஞ்சை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் பூக்கடை KS மகேந்திரனின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி மலர் தூவி வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, பொய் புரட்டு, பேஸ்புக் பொய், இன்ஸ்டாகிராம் பொய், வாட்ஸ்ஆப் பொய்கள் என பலதரப்பு பொய்களை சொல்லி உண்மைக்கு மாறான தகவல்களை திரித்து பேசி சமூகத்திற்கு ஒவ்வாத செய்திகளை சொல்லி சமுதாயத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்குகளை பெற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துள்ளார்கள். நம்மை எதிர்த்து நின்று களமாடிய திமுகவை மட்டும் பார்த்து களத்தில் போராடினோம். அருகில் ஒரு சதுரங்க வேட்டை நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதனால் ஆட்சியை நாம் இழந்துவிட்டாலும் இயக்கத்திற்கு வந்த சோதனைகளை எல்லாம் தாங்கி பிடித்து அதிமுகவை எடப்பாடியார் உயர்த்தி பிடித்துள்ளார். சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக. எந்த சூழ்நிலையிலும் தேர்தல் களத்தில் இருந்து அதிமுக பின்வாங்கியதாக வரலாறு கிடையாது. தோற்றுவிட்டோம் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் துவண்டு போன வரலாறு கிடையாது. சோதனைகளை எல்லாம் படிக்கல்லாக்கி வெற்றியின் வாசல் விளிம்பு வரை அழைத்துச் சென்ற கட்சி அதிமுக. அப்படி ஒரு சூழ்நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. கடைசி 3 நாட்களில் ஏற்பட்ட அரசியல் சதுரங்க விளையாட்டினால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நினைப்பதற்கு எதிரான முடிவுகளை மக்கள் எடுத்துவிட்டார்கள். தவைக பெற்ற வெற்றியை பிரமாண்டமாக பேச வேண்டிய தேவை கிடையாது. அதிமுகவிற்கு கிடைத்த வாக்குகள் சல்லடை போட்டு சலிக்கப்பட்ட வாக்குகள், சல்லடை போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள், எந்த சூழ்நிலையிலும் நமக்காக கிடைக்கும் நிலையான வாக்குகள். கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த சூழ்நிலையிலும் கலக்கமடைய வேண்டாம், துன்பமடைய வேண்டாம், துயரமடைய வேண்டாம். அதிமுக என்பது கொள்கை ரீதியான தலைவர்கள் மீது பற்றுள்ள கட்சி. அதிமுக ஒரு காலமும் நீர்த்து போகாது. அதிமுகவிற்கு புதிய புதிய தொண்டர்களும் இளைஞர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சியின் சங்கதிகளையும் மக்கள் பார்த்து ஒன்றிய செயலாளர்களே, நகரச் செயலாளர்களே, நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய உத்தரவு கணக்கு நேற்று அலைபேசி வாயிலாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த இரங்கல் கூட்டத்தை நாம் நடத்துகின்றோம். நம்முடைய இயக்கம் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 1,34,25,260 வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்திதான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் நாம் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். வெற்றி நம்மை விட்டு போயிருந்தாலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் நாம் குடிகொண்டிருக்கின்றோம். எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், அதிமுக ஆள வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு நமக்கும் தாவேக்காவுக்கும் 40 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், நமக்கும் திமுகவுக்கும் 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். அவ்வளவுதான். மொத்தத்தில் 40 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். பொய் புரட்டு, இன்ஸ்டாகிராம் பொய்கள், பேஸ்புக் பொய்கள், வாட்ஸ்அப் பொய்கள், இப்படி பலவிதமான பொய்களை சொல்லி உண்மைக்கு மாறான தகவல்களை திருத்தி பேசி சமூகத்துக்கு ஒவ்வாத செயல்களை சொல்லி சமுதாயத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்குகளை பெற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். நம்மை எதிர்த்து நின்று களமாடிய திமுகவை மட்டும்தான் நாம் பார்த்து களத்தில் நின்று போராடினோம். பக்கத்தில் இங்கே ஒரு சதுரங்க வேட்டை நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதற்காக இன்றைக்கு ஆட்சியை நாம் விட்டிருந்தாலும் எடப்பாடியார் திட்டத்தோடு இயக்கத்திற்கு வந்த சோதனைகளெல்லாம் தாங்கி பிடித்து அதிமுகவை உயர்த்தி பிடித்திருக்கின்றார்.
1996 புரட்சித்திலே அம்மா அவர்களுக்கு இதை விட பலமான ஒரு தோல்வி ஏற்பட்டது. அன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியும். அதற்கு பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிலே போட்டியிடுவதற்கு கூட ஆள் வரவில்லை. இரட்டை இலை சின்னமே வேண்டாம் என்று சுயேட்சையாக நின்றார்கள். இரட்டை இலையை வாங்கி அந்த ஆதர்ச தவாலை கிழித்து போட்டு விட்டு சுயேட்சை என்றவர்களெல்லாம் உண்டு. இதெல்லாம் அதிமுகவுக்கு வந்தது. பழக்கப்பட்ட ஒன்றுதான். சோதனைகளை சாதனைகளாக்கி சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக. தோற்றுவிட்டோம் என்று அதிமுக தொண்டர்கள் தோன்றுவிட்டதாக வரலாறு கிடையாது. சோதனைகள் வந்தது போதெல்லாம் அந்த சோதனைகளை எல்லாம் படிக்கல்லாக்கி வெற்றியின் வாசல் விளிம்பு வரை அழைத்து சென்ற கட்சி தான் அதிமுக. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைத்தோமா? நீங்கள் நினைத்தீர்களா? நான் நினைத்தேனா? அதிமுக தான் ஆளும் என்று அத்தனை பத்திரிகைகளும் எழுதின, கருத்து கணிப்புகளும் சொன்னன. கடைசி 3 நாட்களிலே ஏற்பட்ட அரசியல் சதுரங்க விளையாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம், நினைப்பதற்கு எதிராக ஒரு முடிவுகளை மக்கள் எடுத்து விட்டார்கள். அதிலும் உண்மையான கருத்து என்ன என்று இன்னும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகிய அந்த வெற்றியை பற்றி நாம் பிரமாண்டமாக பேச வேண்டியது கிடையாது. அதிமுக என்று விழுந்த வாக்குகள் சல்லடை போட்டு சலிக்கப்பட்ட வாக்குகள், சல்லடை போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள் 1,34,25,260 வாக்குகள் வெற்றிலைக்காக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்காக அதிமுக ஆளுவதற்காக போடப்பட்ட வாக்குகள். இந்த வாக்குகள் இது நிலையான வாக்குகள். எந்த சூழ்நிலையும் நமக்காக இந்த வாக்குகளை அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணிக்காக எடப்பாடியாருக்காக விழுந்த வாக்குகள். ஆகவே கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த சூழ்நிலையும் கலக்கமடைய வேண்டாம், துன்பமடைய வேண்டாம், துயரமடைய வேண்டாம். இதைத்தான் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நேற்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இருக்கிறோம், எங்கள் இயக்கத்திலே கஷ்டப்படுகின்ற உண்மையான விசுவாசிகளை அதிமுக என்றைக்கும் கைவிடாது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். நேற்று இரவு தொலைபேசி வாயிலாக மாவட்ட கழக அலுவலர்களிலே தம்பி மாவீரன் KS மகேந்திரன் அவர்களுக்கு அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இன்று காலையிலே நீங்கள் மாவட்ட கழக அலுவலகத்தில் அவருடைய படத்தை உருவப்படத்திற்கு